வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சுவையான எக்கு பொடி மாஸ் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பெப்பர் தூள், முட்டை. இதை வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்க கூட இதை பார்த்து கற்றுக்கலாம். டக்குன்னு வெங்காயத்தை எடுத்தோம்னா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, முட்டை, மஞ்சத்தூள், பெப்பர் தூள், உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி அவசரமான ஸ்கூல் டைம், இந்த மாதிரி ஆஃபீஸ் டயத்துக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு பொரியலுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடிமா செஞ்சு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோலை நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நல்லா உரித்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பச்சை மிளகா இல்லைன்னா வர மிளகா எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம் நான் 2 வெங்காயம் தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு வெங்காயத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இன்னொரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு 5 முட்டை பொரிக்க போகிறேன். அது கரெக்டாக இருக்குது அந்த வெங்காயம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வர மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சையாக இருக்கக்கூடாது, ஏன்னா கடிக்கிறப்ப நறுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு மேலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா பொடி மாசு நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. வெங்காயத்தை நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக அந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு 5 முட்டைக்குத்தான் வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் முட்டை அதிகமாக செய்கிறதுனா வெங்காயத்துடைய அளவு, பச்சை மிளகா எல்லா பொருளையும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி இந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஊற்றலைன்னா ஒரு கிண்ணத்தில் மொத்தமாக ஊற்றிட்டு கூட நீங்கள் வெங்காயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எல்லா முட்டையும் ஊற்றிட்டு
இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிடிக்கும் பாத்திரத்தில் ஒட்டி வரும். அதை ஒட்டாமல் நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தில் எல்லா பக்கமும் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டி வரும். ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாத்திரம் நல்லா பழகின பாத்திரம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பழகாத பாத்திரம்னா அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி முட்டையிலே நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்பவே முட்டை கவுச்சி வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பெப்பர் தூள் போட்டு செய்கிறப்ப. நான் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கடைசியாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். முட்டை தனித்தனியாக அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பெப்பர் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம், வத்த குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அவசர நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முட்டை பொரியல் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.